என்னது பீரியட்ஸ் தள்ளி போகுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் அளவுக்கு மல்லாட்டையை எடுத்து வறுத்து தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைக்கு போயிட்டு ராகி மாவு கேவுரு மாவுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஜலிச்சு வச்ச ராகி மாவில் 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது ஒரு பேனில் எண்ணெய் லைட்டாக விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அடையை 4 உருண்டையாக பிடிச்சி அடை மாதிரி தட்டி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிம்மில் விட்டு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், இல்லைன்னா உள்ளே நல்லா வேகாது. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டு அதை நல்லா புட்டு எடுத்துக்கோங்க. ராகி அடை, வறுத்த மல்லாட்டை, 1/2 கப்பு வெல்லம், 3த்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மோல்டில் ஷேப் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியேவும் கொடுக்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.